வணக்கம் வைப் பண்ற ஃபேமிலிஸ், நான் உங்கள் பிரகதி. ஸோ இன்னைக்கு சூப்பரான கண்டென்ட். சென்னை மக்களுக்கு இந்த கண்டென்ட்டை நான் கொடுக்கணும், இந்த கண்டென்ட் பற்றி நான் பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். சித்துவை பற்றி ரொம்ப 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 நல்லா தெரியும். ஸோ விஜய் சித்து யாரு அப்படின்றது விஷயம் நல்லா தெரியும். ஸோ விஜய் சித்து என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் ஹாப்பினஸ் எப்படி இப்படிலாம் கொடுக்குறாரு அப்படின்ற விஷயங்கள் நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை நம்மளும் சேனல்ல இருந்து நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்றத நம்ம பல நாள் கனவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, நம்ம சேனலில் விஜய் சித்து படி போயிட்டு இருக்கு அப்படின்றது நல்லா தெரியும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்து படி, அதாவது விஜய் சித்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம விஜய் சித்துவோட கண்டென்ட்டை நம்ம பார்த்து அதே மாதிரி பண்ணாமல் ஸோ நம்ம சேனலில் நம்மளோட இன்புட்டாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விளாக்ஸு, பிராங்க்ஸு, சேலஞ்சஸ்ஸு, நிறைய விஷயங்கள் அண்ட் தென் சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் இந்த மாதிரி விஷயங்களும் தாண்டி நம்ம இன்னைக்கு ஒரு புது கண்டென்ட் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2026 அப்டேட் பண்ண போகிற ஒரு நியூ கண்டென்ட் அண்ட் நம்ம சேனலில் 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ், 1000+ ஃபாலோவர்ஸ் நம்ம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு சேனல்ல இருந்து நம்ம புது கண்டென்ட் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ரொம்ப நாளாக இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எழுதி இந்த கண்டென்ட்டை நான் பற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ யோசிச்சு இந்த கண்டென்ட்டை நான் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட. ஸோ இதுக்கு ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட்டுக்கு உங்ககிட்ட இருந்தால் ஸ்டார்ட்டே ஆக போகுது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இத்தனை நாளாக நம்ம வேலை பார்த்து, அதாவது ஒரு வாரம் வேலை பார்த்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுவோம், ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களை நம்ம சேனல் மூலியமாக கொண்டு போயிட்டு அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஏன் நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுதான் விளையாண்டு இந்த ஷோவில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு என்டையராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஃபுல்லாக ரிலீஃபாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக நம்ம சேனல்லேருந்து ஒரு நியூ ஐடியாவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த கேமுக்கு நீங்கள் மட்டும் தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் மட்டும் இல்லைன்னா சத்தியமாக இந்த கேமை நம்மளை கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த கேமுக்கு நமக்கு 1 வீக்குக்கு, அதாவது 1 வீக், இதாவது சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷோ சண்டே நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு, சண்டே ஃபுல் டே ஆகாது. ஸோ சண்டே மட்டும் எடுத்துகிட்டு 1 or 2 hours முடிச்சுட்டு, ஸோ அதை நான் மண்டேக்குள்ளே எடிட் பண்ணி மண்டேவை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, ஸோ இந்த 5 நாளில் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டீமுக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 10 மெம்பர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு, நம்ம டீமில் அதாவது அந்த கேமை நம்ம விளையாடுறதுக்கு ஒரு 10 பேர் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த 10 பேர் மட்டும்தான் நமக்கு கேமை கனெக்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அந்த ஒரு மேட்ச் பண்ணி நம்ம ப்ளே பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் தென் விஷயம் அடுத்த என்ன மாதிரி பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாடுறதுல ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை கூப்பிட்டு வரலாம். ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரலாம். ஸோ யாரானாலும் கூப்பிட்டு வரலாம். ஸோ அதை கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் 1 வீக் அந்த 5 நாளுமே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 10 பேரை தான் எடுக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம ஆள் எடுக்க போகிறது கிடையாது. அடுத்தடுத்த வீக்ஸ் வேணால் அவங்களுக்கு ஷெடியூல் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த வீக்குக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை இவங்க தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட தான் விளையாட போகிறோம். இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அந்த குரூப்பில் தான் அவங்களை பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி நான் எங்கே வரணும், எந்த பிளேஸில் என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாட போகிறோம். ஸோ எல்லா ஷெடியூலுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அடுத்து பண்ண போகிறோம் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10+ கேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10+ கேம்ஸை கண்டிப்பாக ஒரு 3 hours நம்ம விளையாட போகிறோம். ஸோ நமக்கு 3 hours மேலே எப்படி சொல்கிறது, 3 hours மேலே நமக்கு ஒரு மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா ஆகாது. ஸோ இந்த 3 hours மட்டும் தான் இந்த கேம் விளையாட போகுது. ஸோ மண்டே உங்களுக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும், சாட்டர்டே உங்களுக்கு ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிரும். இதுக்கு நடுவில் நம்மளால் சத்தியமாக அதை கண்டக்ட் பண்ண முடியாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் உங்களுக்காக தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு 3 hours உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் போய்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட நம்பர் இருக்குது, என்னோட இமெயில் ஐடி இருக்குது. ஸோ இது 2மே இன்ஸ்டா இருக்குது. 3மே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், இந்த வீக்கில் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீயாக இருப்பேன், இந்த டயத்தில் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லிட்டீங்கன்னா, ஸோ மக்கள் நீங்கள் எந்த டயத்தில் ஃப்ரீயாக இருப்பீங்க, ஸோ எனக்கு என்ன டைம் தோணுது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 o'clock இருந்து 7 o'clock, அதாவது ஈவினிங் 3 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் நான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை 3 o'clock to 6 o'clock வரைக்கும் நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் மேலே நிறைய பேர் ஃப்ரீயாக இருப்பீங்க. மார்னிங் நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் தென் உங்கள் குழந்தை கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஈவினிங் மேலே ஒரு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் இன்னொரு விஷயங்கள் என்னென்னா, மார்னிங் 6 to 10 இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷூட்டு நமக்கு வெயில் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதுக்காக இந்த ஷூட் நான் அப்ரூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென்
இந்த மாதிரி விஷயங்களில் நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க தான் நான் வந்து இந்த தான் நோட் பண்ண முடியும். ஸோ சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட தான் விளையாட போகிறீங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட தான் பழக போகிறீங்க. நீங்கள் முன்ன பின்ன யாரும் தெரியாத ஆட்கள் தான் நம்ம ஜாலியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயங்கள் நீங்களும் எல்லாருமே ஜாலியாக ஃபன்னோட கொண்டு போயிருங்க. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம சேனல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொண்டு போகாது. எல்லாருமே ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம சேனல் எப்போயுமே என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான். ஸோ நம்பர் 1 என்டர்டெயின்மெண்ட் சேனல் நம்ம கொண்டு வரலான்னு இருக்கோம். ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் தென் உங்கள் ஃபேமிலிஸை நீங்கள் கூட்டு வரீங்க. ஸோ நானும் என்னோடய ஒய்ஃப் விளாட போகிறோம், ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் விளாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விளாடலாம். இப்போ நானும் என் மகனும் விளாட போகிறோம், நானும் என் தங்கச்சி விளாட போகிறோம், நானும் என் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஸோ நீங்கள் ஆப்போனண்ட், உங்கள் ஃப்ரெண்ட் ஆப்போனண்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே டீமில் விளாட முடியாது. ஸோ அப்போ தான் ஃபன்னாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மகனுக்கு விளாடும் போது அப்போ ஆப்போனண்ட்டில் ஜாலியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் விளாட முடியும். ஸோ ஓகே, நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கே போயிட்டு நேரம் எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் இந்நேரம் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு 10 மெம்பர்ஸ் ஆட் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த வீக் சண்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஆள் எடுக்க போகிறோம். ஸோ இப்போயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ இந்த வீடியோ போட்டது யாருக்குமே அவ்வளோக்கு தெரியாது. ஸோ அந்த வீடியோ போட்டதுக்கு நம்ம ஷேர்லாம் பண்ணால் தான் நான் அந்த வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ என் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு நான் அனுப்புவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். வேறு உங்களுக்கு என்ன விஷயங்கள் எந்த குறை இருந்தாலும் ஸோ மறக்காம சொல்லுங்கள். எனக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை கிளாரிஃபை பண்ணி நான் ஒரு வீடியோ போட முடியும். அண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சண்டே பண்ணுறதுனால ஸோ இது நான் என்ன மாதிரி நேம் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கேம் ஷோக்கு நான் ஒரு நேம் வைக்கணும். ஸோ இந்த கேம் ஷோக்கு ஒரு 10 பேர், அதை வந்து 5 வச்சு நம்ம போட்டி பண்ணி அந்த மெம்பருக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு கிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கு நம்ம ஸ்பான்சர் இந்த கேம் ஷோ ஒரு ஃபன்னான கண்டென்ட் ஒன்லி. ஸோ இந்த கேம் ஷோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் சென்னை மக்கள் மட்டும்தான் விளாட முடியும். ஸோ சென்னையில் இருக்க மக்கள் மறக்காமல் இங்கே இன்ட்ரெஸ்டட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சென்னையில் மட்டும்தான். ஓகேவா? பாய் மக்கள்.